அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சைனாப் சொல் யோகா சென்றது மாஸ்டர் ஜேஎஸ்எஸ் பானர்ஜி பேசுகிறேன். இந்த காணொலியில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால், ஏகபாத வாமதேவ கோகுல ஆனந்தாசனம் என்றொரு அற்புதமான ஆசனத்தை எவ்வாறு படிப்படியாக செய்யலாம், எவ்வாறு பின்னோக்கி வரலாம் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆசனம் செய்வதற்கு முதலில் நாம் தண்டாசன நிலையில் அமர்ந்து கொள்ள வேண்டும். பின்பு ஒரு பக்கமாக சரிந்து படுத்துக்கொள்ள வேண்டும். படுத்துக்கொண்ட பின்பு கால்களை உடலுக்கு நேராக வைத்து கொள்ள வேண்டும். பின்பு கைகளை தலையின் மீது வைத்துக்கொண்டு வலது காலை மடக்கி வலது கையால் பிடித்து காலுடைய மேல் பாகம் அடிவயிற்று பகுதி வரும்படியாக வாமதேவாசனத்தை நாம் செய்து கொள்ள வேண்டும். பின்பு மறுகாலை மடக்கி விரல்கள் முழங்காலிலும் குதிகால் தொடைப்பகுதி இருக்கும்படியாக வைத்துக்கொண்டு மற்றொரு கையை வாமதேவாசனம் செய்திருக்கக்கூடிய காலினுடைய முழங்கால் பகுதியில் சின்முத்திரை செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறாக ஏகபாத வாமதேவ கோகுல ஆனந்த ஆசனத்தை நாம் செய்து கொள்ளலாம். இப்பொழுது சின்முத்திரை வைத்திருக்கக்கூடிய கையை தரையில் எடுத்து ஊன்றி தரையில் இருக்கக்கூடிய காலை நேராக வைத்துக்கொண்டு வாமதேவாசனம் செய்த காலை நேராக எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்பு இரண்டு கைகளையும் தரையில் ஊன்றி தண்டாசன நிலைக்கு எழும்பி வர வேண்டும். பின்பு அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய ஓய்வு நிலை பயிற்சியை செய்து இந்த ஆசனத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இவ்வாறாக நாம் சிறப்பாக கற்றுக்கொண்ட ஆசனத்தை கற்று எங்களுடைய யோகா சிற்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.